மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கையூட்டவும். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர். இந்திய தேசத்தின் பாதுகாவலரும் சென்னை உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரும் நமது சங்கை மறை மாவட்டத்தினுடைய சிறப்பு பாதுகாவலருமான புனித தோமாவின் விசுவாச அறிக்கை. நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். மை லார்ட் அண்ட் மை காட். புனித தோமா ஆழமாய் அறிக்கையிட்ட ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தின் முன்பாய் நாம் இருக்கிறோம். இவர்தான் புனித தோமாவை தம் அப்போஸ்தலர்களில் ஒருவராய் தெரிவு செய்தார். இந்த இயேசுதான் புனித தோமாவை 52வது ஆண்டில் நம் தேசம் நோக்கி பயணிக்கச் செய்தார்.
மார்க்கு நற்செய்தி இறுதி அதிகாரத்தில் இயேசுவினுடைய விண்ணேற்றத்தின் பொழுது தம் சீடர்களை பார்த்து இயேசு சொல்லுவாரே, உலகெங்கிலும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். இயேசுவின் இந்த கட்டளையை ஏற்று கண்டம் கடந்து, நாடுகள் கடந்து, தேசங்கள் கடந்து நம் தாய் திருநாட்டிற்கு பயணம் மேற்கொண்டார். இயேசுவோடு இருந்து அவர் கற்றுக்கொண்டதை, இயேசுவிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்ட வல்லமையை, இயேசுவிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை, இயேசுவின் மீதான புனித தோமாவின் நம்பிக்கையை நாம் எல்லாம் பெற்றுக்கொள்ள தம் சொந்த தேசத்தையும் இனத்தையும் மக்களையும் விட்டுவிட்டு நம் தேசம் நோக்கி வந்தவர். இயேசுவின் நற்செய்தியை நமக்கெல்லாம் எடுத்துச் சொன்னவர். அன்பு செய்யுங்கள். அன்பு அரசியல்களாய் மாறட்டும். கடவுள் உங்களை அன்பு செய்வது போல் நீங்களும் கடவுளுடைய சாயலையும் உருவையும் பெற்றிருக்கிற சக மனிதனையும் சக ஜீவராசிகளையும் அன்பு செய்யுங்கள் என்கின்ற நற்செய்தியை, இந்த நற்செய்தியை புனித தோமாவுக்கு எடுத்துச் சொன்ன இயேசுவை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள உதவியவர். இதோ நம் அன்புவாக நற்கருணை வடிவில் எழுந்தருளி இருக்கிற இந்த இயேசுதான் புனித தோமாவை நம் பூமிக்கு அனுப்பி நாம் எல்லாம் கடவுளின் மீது நம்பிக்கை கொள்ள செய்தார். இந்த இயேசுதான் புனித தோமா வழியாய் லட்சக்கணக்கான நம்பிக்கையாளர்களை, கடவுளுக்குரிய மனிதர்களை உருவாக்கினார். இந்த நற்கருணை ஆண்டவர்தான் புனித தோமாவின் விசுவாசத்தை ஆழப்படுத்தி, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய விசுவாச அறிக்கை இந்திய தேசத்து மக்களின் நம்பிக்கையாய் விசுவாசமாய் ஆகட்டும் என்று சொல்லி அனுப்பிய கடவுள். வாருங்கள், நாமும் போவோம், அவரோடு சாவோம் என்கின்ற துணிச்சல் மிக்க வார்த்தைகளை மார்த்தா மரியாவினுடைய சகோதரர் லாசர் இறப்புக்கு பின்னான புனித தோமாவின் வார்த்தைகளாயிருப்பினும், அவரோடு இருந்த இயேசுவுக்காய் இறப்பதற்கு எல்லா சூழலிலும் தயாராய் இருக்கச் செய்தவர் இந்த நற்கருணை ஆண்டவர். அவருடைய வார்த்தைகளுக்கு இணங்க கேரளாவில் நற்செய்தியை அறிவித்தார். 7 ஆலயங்களை கட்டி எழுப்பினார். அவர் வழியாய் விசுவாசத்தையும் இயேசுவையும் பெற்றுக்கொண்ட மக்கள் இயேசுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்து கொள்ள உதவி செய்தது. அதே தோமாவை தான் நம் முன் எழுந்தருளி இருக்கிற இயேசு தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் தமது நற்செய்தியை அறிவிக்கச் செய்தார். புனித தோமாவை கொண்டுதான் சென்னை உயர்மறை மாவட்டத்தின் பகுதிகளிலும்
செங்கை மறைமாவட்டத்தின் பகுதிகளிலும் இயேசுவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ள உதவி செய்தவர். இதோ இந்த இயேசுவிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நமது மறை மாவட்டத்தை 7ஆம் மாதமான இந்த மாதம் முழுவதும் நாம் எதிர்கொள்ளப் போகிற எல்லா சவால்களையும் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக நாம் மிகுந்த சிரத்தையோடு நெருக்கடிக்கு மத்தியில் நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த நோய் தொற்றினை ஒப்புக் கொடுப்போம். நோய் தொற்று முழுவதுமாய் நீங்கும்படியாய் இயேசுவிடம் ஜெபிப்போம். இவர் நம்மை அன்பு செய்கிற கடவுள். இவரை போல் நம்மை அன்பு செய்கிற கடவுள் வேறு யாரும் இந்த உலகில் இல்லை. எனவே இந்த இயேசுவிடம் நம்மை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். புனித பேதுரு பவுலினுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடிய பொழுது அன்றைய மூவேளை ஜெப உரையில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக மக்களுக்கு நம் தேவைகளுக்காக அல்ல, மாறாக நம் தேவையே இறைவன்தான் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம் என்கின்ற அழகான செய்தியை கொடுத்தார். பிரச்சனைகளை மட்டுமே இறைவனிடம் ஒப்படைப்பவர்களாக நாம் வாழாமல் நம் வாழ்வையே இயேசுவிடம் ஒப்படைப்பவர்களாக மாற வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை அவர்கள் கடந்த புதன்கிழமை மூவேளை ஜெப உரையில் உலகிற்கு செய்தியாய் அளித்தார். புனித பேதுருவையும் புனித பவுலையும் மேற்கோள் காட்டி அவர்களுடைய வாழ்வு நமக்கு ஒளி ஊட்டுபவையாய் இருக்கிறது என்பதையும் திருத்தந்தை குறிப்பிட்டிருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை மட்டுமே இறைவனிடம் ஒப்படைப்பவர்களாக நாம் வாழாமல் நம் வாழ்வையே இறைவனிடம் ஒப்படைப்பவர்களாக மாற வேண்டும் என்கின்ற அழைப்பை நம்முடைய திருத்தந்தை கொடுத்திருக்கிறார். இதோ இந்த வேளையில் நம்முடைய தேவைகளை மட்டுமல்லாமல் நம் ஒவ்வொருவரையும், நம் குடும்பத்தையும், நம் சமூகத்தையும், குறிப்பாக நமது தலைநகரையும் தலைநகரின் மைய இடமாகிய சென்னையையும், சென்னை வாழ் மக்களையும், இந்திய தேசம் முழுவதையும் நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, நீர் எங்களை அன்பு செய்கிறீர், எனவே எங்களை கண்ணோக்கும், ஒருபோதும் எங்களை தள்ளிவிடாதேயும், ஒரு நாளும் நாங்களும் உம்மை மறந்து போகாமல் இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். வாழ்நாளெல்லாம் உம் புகழை பாட எனக்கு அருள் தாரும். என்னாலும் நாங்கள் எல்லாரும் உம்மோடு சேர்ந்திருக்க நீரே கடவுள், நீரே ஆண்டவர் என அறிக்கையிட எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். இறைவா, என்னை அன்பு செய்கிறேன், இறைவா என்னை கண்ணோக்குகிறேன், இறைவா என்னை அன்பு செய்கிறேன், இறைவா என்னை கண்ணோக்குகிறேன். ஒருபோதும் என்னை தள்ளிவிடுவதில்லை,
ஒரு நாளும் என்னை மறந்து போவதில்லை. வாழ்நாள் எல்லாம் உன் புகழை பாடுவேன், என்னாலும் உம்மோடு சேர்ந்திருப்பேன். இறைவா, என்னை அன்பு செய்கிறேன். இறைவா, என்னை கண்ணோக்குகிறேன். இறைவா, என்னை அன்பு செய்கிறேன். இறைவா, என்னை கண்ணோக்குகிறேன். ஒருபோதும் என்னை தள்ளிவிடுவதில்லை. ஒரு நாளும் என்னை மறந்து போவதில்லை. வாழ்நாள் எல்லாம் உன் புகழை பாடுவேன், என்னாலும் உம்மோடு சேர்ந்திருப்பேன். இறைவா, என்னை அன்பு செய்கிறேன். இறைவா, என்னை கண்ணோக்குகிறேன். நம்முடைய கடவுள் நம் எல்லாரையும் நம்முடைய தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுதே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். உள்ளங்கைகளில் நம்மை எல்லாம் பொறித்து வைத்திருக்கின்றார். நமக்குரியவை யாவற்றையும் அறிந்திருக்கிற கடவுள். கடந்த 29ஆம் தேதி திங்கட்கிழமை திருச்சபையின் மாபெரும் தூண்களான புனித பேதுரு, புனித பவுலடியாருடைய பெருவிழாவை கொண்டாடிய நாளில் திமோத்தேயுக்கு எழுதிய 2வது திருமுகத்தில் பவுலடியார் அழகாய் சொல்லுகின்றார், என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று குறிப்பிடுகின்றார். காரணம், இவரை பெயர் சொல்லி அழைத்த கடவுளை, இயேசுவை இவர் இறுக பற்றி கொண்டார். புறவினத்தாருக்கான நற்செய்தி அறிவிக்கின்ற திருத்தூதனாய் நீ இரு என்று சொல்லி பெயர் சொல்லி அழைத்தவரில் தன்னை மூழ்கடித்துக் கொண்டார். அவருடைய அன்பை முழுமையாய் சுவைத்தார். எனவே இயேசு அவரை திருத்தூதராய் திருப்பொழிவு செய்து புறவினத்து மக்களுக்கான நற்செய்தி அறிவிக்கின்றவராய் மாற்றினார். அவர் வழியாய் வல்ல செயல்களை செய்து இன்று நம்முடைய விசுவாசத்தையும் ஆழப்படுத்தியிருக்கிறார். இந்த அப்போஸ்தலர்களை தான் நாம் மூளைக்கல்லாக கொண்டு கட்டப்பட்ட கட்டடமாய் இருக்கிறோம் என்று இன்றைய முதல் வாசகத்தில் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் வாசிக்கவிருக்கிறோம். எனவே நம்மையும் நம் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நமக்குரிய யாவற்றையும் நம்முடைய திருத்தந்தை குறிப்பிடுவது போல நம் தேவையே இறைவன் தான் என்கின்ற மனநிலையில் நாம் மன்றாடுவோம். தாயின் கருவில் என்னையும் தெரிந்து கொண்டீரே, உள்ளங்கையில் என்னையும் பொறித்து வைத்தீரே. தாயின் கருவில் என்னையும் தெரிந்து கொண்டீரே, உள்ளங்கையில் என்னையும் பொறித்து வைத்தீரே. உம்மை போல அன்பினை கண்டதில்லையே, உம்மை போல நேசிக்க யாரும் இல்லையே. உம்மை போல அன்பினை கண்டதில்லையே, உம்மை போல நேசிக்க யாரும் இல்லையே. இறைவா, என்னை அன்பு செய்கிறீர். இறைவா, என்னை கண்ணோக்குகிறீர். இறைவா, என்னை அன்பு செய்கிறீர். இறைவா, என்னை கண்ணோக்குகிறேன். நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள், நாம் சந்திக்கின்ற கசப்பான அனுபவங்கள், இத்தகைய நேரங்களில் ஒருவேளை நாம் வீழ்ந்து போகக்கூடும், சாய்ந்து போகக்கூடும், சரிந்து விழ நேரிடும். ஆனால் அந்த இடத்தில் நம்மை உயர்த்தி பிடிக்கிற, தலை நிமிரச் செய்கின்ற கடவுளாய்
நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். இவையும் கடந்து போகும் என்கின்ற ஆறுதலான வார்த்தைகளை நமக்கு பொழிகின்றார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த இக்கட்டான சூழல்கள் நீங்கள் மீண்டும் காணாதபடி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்ற கடவுள், யாருமே இல்லாத நேரத்தில் நம் கூட இருக்கிற தெய்வம். அவருடைய பாசம் என்றுமே குறைவதில்லை. அவரை நம்பி சார்ந்திருக்கின்ற பொழுது நாம் வீழ்ந்து விழுவதில்லை. இத்தகைய அற்புதமான கடவுளிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம் வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். நம் தேவைகளை ஒப்புக் கொடுப்போம். நமது உள்ளத்தின் ஆழத்தில் ஊசலாடுகின்ற ஏங்குகின்ற எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து அவருடைய திரு சன்னதியில் அமைதியில் அமர்ந்து செபிப்போம். தாழ்ந்து போன இடத்தில் என்னை நிமிரச் செய்தீரே, யாருமில்லா நேரத்தில் கூட வந்தீரே. தாழ்ந்து போன இடத்தில் என்னை நிமிரச் செய்தீரே, யாருமில்லா நேரத்தில் கூட வந்தீரே. உந்தன் பாசம் என்றுமே குறைவதில்லையே, உம்மை இறைவா என்னை கண்ணோக்குகிறே. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இயேசுவே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, ஜூலை மாதத்தின் 3ஆம் நாள், இந்தியாவின் பாதுகாவலரும் எங்கள் மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலருமான புனித தோமாவின் பெருநாளில் இந்த மாலை வேளையில் எங்களை எல்லாம் உமது திரு சந்நிதியில் அமரச் செய்தீரே, நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இந்த அழகான உம்முடைய உடனிருப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்று பேதுரு தாபோர் மலையில் குறிப்பிட்டாரே, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது, உமக்கொன்றும் மோயிசனுக்கொன்றும் கூடாரம் அமைப்போம் என்று சொன்னாரே. புனித பேதுருடைய அதே வார்த்தைகளை இந்த வேளையில் நாங்களுமாய் உச்சரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருப்பிரசனத்தில் இருப்பது எவ்வளவு நல்லதாய் இருக்கிறது. உமது தெய்வீக திருமுகத்தை உற்று நோக்குவது எவ்வளவு அழகாய் இருக்கிறது. திருப்பாடல்கள் 84 சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறாரே, வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் ஆலய முற்றத்தில் தங்கும் ஒரு நாள் மேலானது. இயேசுவே, இதோ இந்த ரம்மியமான மாலை வேளையில் உமது திரு சந்நிதியில் உமது தெய்வீக ஒளியின் வெளிச்சத்தில் மக்களாய் உமது திருமுன்னிலையில் இருப்பது எவ்வளவு அழகாயிருக்கிறது. உமது தெய்வீக ஒளி எங்களை சூழ்ந்திருக்கிறது. நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இந்த அழகிய அனுபவத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த புதிய மாதத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாளிலே சிறப்பாக எங்களுடைய மறை மாவட்ட ஆயர் தந்தை மேதக நீதிநாதன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர் கொண்டாடுகின்ற பிறந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். எங்களுடைய மறை மாவட்டம் உருவாகி 19வது ஆண்டிலே நாங்கள் பயணிக்கவிருக்கிறோம். இத்துணை ஆண்டுகளாய் நீதியின் வழியில் நிறைவாழ்வு என்கின்ற ஆயர்த்துவ திருவாக்குறுதிகளுக்கு ஏற்ப ஒட்டுமொத்த மறை மாவட்டத்தையும் உம்முடைய நீதிக்கு ஏற்ப வழிநடத்துகின்ற ஆயர் தந்தையை ஆசிர்வதியும். உடல் உள்ள சுகத்தை தாரும். உம் மக்களுக்கான அவருடைய எல்லா திட்டங்களும் வெற்றி பெறச் செய்தருளும். என் ஆயன் ஆண்டவர், எனக்கு என்ன குறைவு? பசும்புல் வெளியில் என்னை இலைப்பாற்றுகின்றார், நீரருகே என்னை அழைத்து செல்லுகின்றார். என் தாகம் தணிக்கின்றார், என் எதிரிகள் முன்பே விருந்தினை படைக்கின்றார், திருத்தைலம் கொண்டு திருப்பொழிவு செய்கின்றார் என்றெல்லாம் பாடிய ஆயன் தாவீதினுடைய வார்த்தைகளை எம் ஆயனுக்கும் பொறுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எம் ஆயரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்.
எம்முடைய ஆயருடைய கனவுகள், எம்மறை மாவட்டத்துக்கான திட்டங்கள் என எல்லாவற்றையும் ஆசிர்வதியும், உடனிருந்து வழி நடத்தும். இயேசுவே, யாரெல்லாம் புனித தோமாவினுடைய பெயரை தாங்கியிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்காகவும் செபிக்கிறோம். புனித தோமாவின் பெயரில் இயங்குகின்ற எல்லா நிறுவனங்களையும், குறிப்பாக கல்வி நிறுவனங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். ஆசிர்வதியும். புனித தோமாவின் பெயர் கொண்ட பங்குகளையும், பங்கு மக்களையும், பங்கு பணியாளர்களையும் ஆசிர்வதியும். அவர்கள் எல்லாருக்கும் புனித தோமாவின் வல்லமை மிகு பரிந்துரை கிடைக்கும்படி செய்யும். புனித தோமாவின் நம்பிக்கையில் அவர் அறிவித்த நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்கின்ற விசுவாசத்தில் புனித தோமாவின் பெயர் தாங்கிய ஒவ்வொருவரும் அவருடைய நம்பிக்கையில் வாழவும் வளரவும் அறிக்கையிடவும் செய்தருளும். அவருக்குள்ளிருந்த யாருக்கும் அஞ்சிடாத, உயிரை குறித்து எந்த பயமும் இல்லாத திடமான மனநிலையை எங்கள் எல்லாருக்கும் தாரும். அவரால் உம்மை பெற்றுக்கொண்ட நாங்கள் எல்லாரும் உமக்கான சாட்சிகளாய் புனித தோமாவை போல் இருக்கச் செய்யும். எங்களுடைய மறை மாவட்டம் புனித தோமாவின் இரத்தத்தால் அபிஷேகம் செய்யப்பட்ட மறை மாவட்டமாயிருக்கிறது. புனித தோமாவின் தேசிய திருத்தலம் நோக்கி வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். புனித தோமாவின் தேசிய திருத்தலத்தில் பணியாற்றுகின்ற அதிபர் தந்தையையும் அவரோடு பணியாற்றுகின்ற மற்ற எல்லா குருக்களையும் ஆசீர்வதியும். புனித தோமாவின் திருப்பாதம் பட்ட எல்லா இடங்களையும் ஆசீர்வதியும். அவருடைய உடல் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்ற எங்களுடைய தேசிய பேராலயத்தில் புனித தோமாவின் பரிந்துரை நாடி வருகின்ற யாவருக்கும் கிடைக்கச் செய்யும். ஆண்டவரே, குறிப்பாக இந்த நோய் தொற்று காலத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற எல்லா மன உளைச்சல்களிலிருந்தும் எங்களுக்கு சுகம் தாரும். இந்த நாட்களில் எங்களுடைய தமிழகத்தில் நடைபெறுகின்ற பல்வேறு வன்முறைகள் நீங்கும்படி செய்யும். மனிதர்கள் அழிக்கின்ற போக்கிலிருந்து எங்களை காத்தருளும். எங்களுடைய பிரதிநிதிகளாய் தலைவர் பொறுப்பில் இருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் ஆசிர்வதியும். மக்களுக்கான தலைவர்களாய், குறிப்பாக இந்த பெரும் நோய் தொற்று காலத்தில் இவர்கள் செயல்பட மது ஆவியை பொழிந்தருளும். மக்களுக்கான பணியாளர்கள் என்பதை என் தேசத்தின் தலைவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி செய்தருளும். சுயநலமற்றவர்களாயிருக்க செய்தருளும். இந்த நாட்களில் ஊரடங்கு காலத்தில் எம்முடைய சமூகத்தில் நடைபெறுகின்ற எல்லா வகையான தீய செயல்களையும் நீக்கியருளும். தீய செயல்களில் தங்களை ஈடுபடுத்துகின்ற யாவரையும் இயேசுவே நீர் தடுத்து ஆட்கொள்ளும். இந்த நாட்களில் இந்த பெரும் நோய் தொற்று கொடுக்கின்ற வலியை விட எம் சமூகத்தில் நடைபெறுகின்ற வன்கொடுமைகள், வன்ம செயல்கள் எங்களை இன்னும் அதிகமாய் பாரப்படுத்துகிறது. இயேசுவே, இந்த சூழல்கள் மாறிடச் செய்தருளும். இந்த நாட்களின் நோயின் நிமித்தமாய் மது திருப்பாதம் வந்து சேர்ந்திருக்கிற யாவருக்கும் நித்திய பேரின்ப வீட்டில் இடமளித்தருளும். நோய் தொற்றினால் பல்வேறு மருத்துவமனைகளில் உலகம் முழுவதும் அனுமதிக்கப்பட்டிருக்கிற யாவரையும் உம்முடைய பரிசுத்த திருக்கரம், உம்முடைய திருநிழல் அவர்கள் மீது படும்படியாய் தொடும்படியாய் செய்தருளும். ஆண்டவரை, மீண்டும் அவர்கள் நன்முறையில் வீடு திரும்ப, நோய் நீங்கி நலமோடு வீடு திரும்ப, இயல்பு வாழ்வு திரும்பிட கிருபை செய்யும். இயேசுவே, எங்களுடைய திருத்தந்தை குறிப்பிடுவது போல எங்கள் தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் நீர்தான் எங்கள் தேவை என்பதை இந்த நாட்களில் நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் மது ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆலயங்களில் நாங்கள் கூட முடியாத சூழலில் எல்லா வகையான வழிபாடுகளிலும் பங்கெடுக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். ஊடகங்கள் வழியாய் நாங்கள் எடுத்துச் செல்லுகின்ற உம்முடைய ஆசீர்வாதம் இம்மக்களுக்கான ஆசீர்வாதமாய் மாறச் செய்திருளும். இந்த நாட்களில் எங்களுடைய குழந்தைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நோய் நொடிகள் அவர்களை தொடாதபடி உம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்தருளும். எங்கள் குடும்பங்களின் எல்லைகளான கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உம்முடைய காவல் தூதர்களை நிற்கச் செய்யும்.
படைகளின் சேனாதிபதியான அதிதூதர் மிக்கேல் எங்கள் வாயில்களில் நிற்கும்படியாய் கட்டளையிடும். தீங்கும் நோய் நொடியும் தீய மனிதர்களும் எங்கள் வீடுகளுள் தெருக்களில் நுழையப்படாதபடி இவர் கண்காணிக்கும்படி செய்தருளும். தொடர்ந்து மக்களாய் நாங்கள் வாழவும் அரசு முன்னெடுக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்கள் கடைபிடித்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளவும், எங்கள் சமூகத்தை பாதுகாக்கின்ற நல் மனிதர்களாய் நாங்கள் வாழவும், குறைந்தபட்சம் இந்த நாட்களில் எந்த ஒரு மனித மாண்புக்கு எதிரான மக்கள் விரோத செயல்களில் நாங்களோ அல்லது இந்த பூமியில் வாழுகின்ற மனிதர்களோ ஈடுபடாதபடி இயேசுவே நீர் அவர்களை தடுத்து ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உயரில் வருள்ளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சபகட்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக்கு. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நீங்கா நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரன்பில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்பில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்ச பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிகின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். நீரே என் இறைவன் என நான் அறிக்கையிடுகிறேன், நீரே என் கடவுள் என உம்மை புகழ்ந்தேத்துகிறேன். நீரே என் மீட்பரானதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். திருப்பாடல்கள் 117, 21 மற்றும் 28 இறைவசனங்கள். அன்புக்கினியவர்களே, ஜூலை மாதம் 3ஆம் தேதி இந்தியாவின் திருத்தூதரும் நமது செங்கல்பட்டு மறை மாவட்டத்தினுடைய சிறப்பு பாதுகாவலருமான புனித தோமாவின் பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இதே நாளில் நம்முடைய பாசத்திற்குரிய ஆயர் தந்தை மிதகு நீதிநாதன் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். எனவே நம்முடைய தலத்திரு அவையின் முதன்மை அப்போஸ்தலராய் இருந்து நம்மை வழிநடத்துகின்ற நம்முடைய ஆயர் தந்தை அவர்களுக்காக இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். மேலும் புனித தோமையார் தேசிய திருத்தலத்தினுடைய அருள் பணியாளர்களுக்காக நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். தேசிய திருத்தலம் நோக்கி வருகின்ற எல்லா மக்களையும் புனித தோமாவின் இரத்தம் சிந்திய பூமியின் ஆசீர்வாதத்திலிருந்து அவர்களுக்குரிய ஆசீர்வாதங்களை தரும்படியாய் ஜெபிப்போம். மேலும் எங்களுடைய குழுமத்தை சார்ந்த அருத்தந்தை தாமஸ் இளங்கோ, அருத்தந்தை தாமஸ் கண்ணம்பிள்ளி, அருத்தந்தை தாமஸ் கூட்டும்கல் இவர்களுக்காகவும், நமது மறை மாவட்டத்தினுடைய அருட்பணியாளர்கள் அருத்தந்தை HK தாமஸ், அருத்தந்தை தாமஸ் சுரேஷ் இவர்களுக்காகவும், அமெரிக்காவை சார்ந்த ஷிபா குடும்பத்தினருக்காகவும், அவர்களுடைய பிள்ளை ஷிபா சுனில் அவர்களுடைய பிள்ளை கெல்வின் ஜெயக்குமார் உடல் நலத்திற்காகவும், அல்போன்சால் அகுஸ்தின் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகளின் கல்வி உடல் நலத்திற்கு வேண்டுதல் திருப்பலியாகவும், கோவாவை சார்ந்த ராஜமாணிக்கம் புஷ்பா குடும்பத்தினருக்காகவும், ராணி லக்ஷ்மணன் ஜோனிகா குடும்பத்தினருக்காகவும், ஆக்னல் அனிதா குடும்பத்தினருக்காகவும், குறிப்பாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நம் பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மேலும் புனித தோமையார் கல்வி நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற அருட் சகோதரர் KK தாமஸ் அவர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகி கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் எல்லாருமே அப்போஸ்தலர்களை அடிக்கல்லாகவும் இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாகவும் கொண்டு கட்டப்பட்ட உயிருள்ள ஆலயங்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம் என்பது இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற செய்தி. புனித தோமா இந்த இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாக கொண்டு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டி எழுப்பினார். அதுதான் இன்று நம் எல்லாருக்கும் இயேசுவை பெற்றுக்கொள்வதற்கான ஒன்றாய் அமைந்திருக்கிறது. நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்கின்ற புனித தோமாவின் விசுவாச அறிக்கை நம்முடைய வாழ்வின் மேல்வரி சட்டமாய் மாறிட அருள் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழிந்தோம் யாவும் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவி. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர்
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் பெருவிழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. புனித தோமாவின் பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 19 முதல் 22 முடிய. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன்குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நீ என்னை கண்டதால் நம்பினார். காணாமலே விசுவசிப்பவர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறைவசனங்கள் 24 29 முடிய. 12 ஒருவரான திதிம் எனும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் இயேசுவிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று,
உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு தோமாவிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஞாயிறு திருப்பலியில் விவிலியத்தில் தங்களுடைய விசுவாசத்தை உறக்கச் சொன்ன மனிதர்களை குறித்து நாம் சிந்தித்தோம். வரிசைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது முதலில் வருபவர் கடந்த வாரத்தில் நாம் சந்தித்த நூற்றுவத் தலைவன். தன் பணியாளனுக்காய் இயேசுவிடம் வந்து பணிந்து வேண்டியவன். தன் விசுவாசத்தை ஓங்கி எல்லாரும் கேட்கும்படி அறிவிப்பு செய்தவன். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் நலமடைவான். அவனுடைய நம்பிக்கை அறிக்கை இன்று நம் எல்லாருக்குமான ஒட்டுமொத்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய நம்பிக்கை அறிக்கையாய் மாறியிருக்கிறது. இயேசுவினுடைய களப்பணியில் அவரை காண வேண்டும் என்று ஆவல் கொண்ட, பாதையோரம் அமர்ந்து யாசகம் செய்த பார்த்திமேயு என்கின்ற அந்த குருடன், ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மேல் இரக்கமாயிரும். ஒவ்வொரு திருப்பலியின் துவக்கத்திலேயே நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு முன்பு நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். இந்த பார்த்திமேயு இயேசுவை பார்த்து ஜெபித்தான், தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டான். ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மேல் இரக்கமாயிரும். அந்த வரிசையில் வருகின்ற அப்போஸ்தலர்களின் தலைமை பொறுப்பை வகித்த புனித பேதுரு, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவர். ஒருபடி மேலே சென்று இயேசுவை குறித்து, நீரே ஆண்டவரின் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொன்னவர். ஆண்டவரே, உமக்கு தெரியாதா நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று. அந்த வரிசையில் இன்று நமது நம்பிக்கையின் விசுவாசத்தின் ஆணிவேராய் நிற்பவர் நம் தேசத்தின் திருத்தூதர் புனித தோமையார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். புனித தோமா இயேசுவை கண்டதால் மட்டுமே இதை அவர் அறிக்கையிடவில்லை. மாறாக ஏற்கனவே அவர் கண்ட இயேசு, அவர் கண்டிருந்த இயேசுவை மீண்டும் கண்டதால் அந்த மகிழ்ச்சியில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள். நாம் இதுவரை புனித தோமாவை இந்த பகுதியிலிருந்து, இயேசு இப்படி சொன்னதால், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர், இந்த வாக்கியத்தை நாம் எடுத்துக்கொண்டு புனித தோமாவை சந்தேக பேர்வழி என்று சொல்லி நாம் சொல்லுகின்றோம், அல்லது டவுட்டிங் தாமஸ் என்று சொல்லுகின்றோம். ஏன் நம்முடைய வழக்கத்தில் கூட எவராவது சந்தேகப்பட்டால் அவரை அடையாளப்படுத்துவதற்கு கூட அப்படித்தான் நாம் சொல்லுகின்றோம், இஸ் அ டவுட்டிங் தாமஸ், அவன் ஒரு சந்தேக தோமா என்று சொல்லுகின்றோம். அதுவல்ல நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய சிந்தனை. மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் விதைப்பவர் ஓமை குறித்த பகுதிகளை உள்ளடக்கியது. தொடக்கத்திலேயே விதைப்பவர் ஓமையை பற்றி நாம் வாசிக்கின்றோம். அதன் பிறகு பல்வேறு விதைப்பவர் குறித்த ஓமைகளை
தொடர்ந்து அந்த பகுதியில் நாம் வாசிக்கின்றோம். அதனுடைய இறுதி பகுதிகளை நாம் வாசிக்கின்றோம். வீசப்பட்ட வலை குறித்து, கண்டெடுக்கப்பட்ட முத்து குறித்து நாம் வாசிக்கின்றோம். இறையாட்சிக்கு அது ஒப்பிடப்படுகிறது என்று மார்க்கு நற்செய்தியாளர் சொல்லுகின்றார். இறையாட்சி என்பது முத்து அல்ல. இறையாட்சி என்பது கடலில் வீசப்பட்டு பல வகையான மீன்களை இழுத்து வருகின்ற வலை அல்ல. இறையாட்சி என்பது வீசப்படுவது. இறையாட்சி என்பது தேடுதலுக்கு நம்மை உட்படுத்திக் கொள்ளுவது. It's a search, it's a scattering and it's finding. புனித தோமா அதை தன் வாழ்வில் அனுபவித்தார். இயேசு என்கின்ற விலை மதிப்பில்லாத முத்தை பெற்றுக்கொள்வதற்கு தனது உயிரையும் கொடுப்பதற்கு துணிந்தார். விலையுயர்ந்த முத்தை கண்டுபிடித்த ஒருவன் தனக்குரியதையெல்லாம் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்ள முயற்சிக்கின்றான். அப்படித்தான் புனித தோமா தன்னுடைய இன்னுயிர் போனாலும் பரவாயில்லை, இயேசு என்கின்ற விலை மதிப்பற்ற முத்தை நான் என்னுடையதாக நான் மாற்றிக்கொள்வேன், எடுத்துக்கொள்வேன், ஆக்கிக்கொள்வேன் என்று சொல்லி முனைந்து செயல்பட்டவர். இந்த தோமாவினுடைய விசுவாசம் நம்முடைய விசுவாசம். புனித பேதுரு சொன்னாரே, நீர் வாழும் கடவுளின் மகன் மெசியா. அத்தகைய ஒரு சொல்லாடலை, சொற்றொடரைத்தான் புனித தோமாவும் கையாளுகின்றார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்றவர். ஆண்டவர் ஆயனுக்குரிய நிலையை பெற்றிருக்கின்றவர். அந்த ஆயனை, அந்த கடவுளை தன்னுடைய விசுவாசத்தின் மறைபொருளாய் மாற்றிக்கொண்டவர் புனித தோமா. அந்த தோமாவினுடைய திருப்பாதம் பட்ட பூமியில் நாம் இருக்கிறோம். இந்த தேசத்தில் இருக்கின்றோம். நம்முடைய மறை மாவட்டத்திற்கு சொந்தமான இரத்த பூமி இருக்கிறது. அதுதான் நம்முடைய விசுவாசத்தினுடைய தொட்டில் என்று சொல்லப்படுகிறது. எனவே புனித தோமையாரை நோக்கி நம்முடைய கண்களை திருப்புவோம். அவருடைய வலிமை மிகு பரிந்துரையை இந்த நாட்களில் நாம் கேட்போம். புனித தோமாவே, உமது ரத்தம் சிந்தி மறை சாட்சியாய் நீ இயேசுவுக்கான மனிதராய் மாறினீரே, அந்த மறை சாட்சியத்தில் நாங்களும் எங்களை நனைத்து கொள்ள கிருபை செய்யும். நீர் அறிவிப்பு செய்த அந்த ஆண்டவரை, கடவுளை நாங்கள் எங்கள் குடும்பத்தினுடைய, எங்கள் தேசத்தினுடைய, எங்களுடைய சமூகத்தினுடைய, எங்களுடைய அன்பியத்தினுடைய, எங்களுடைய குடும்பத்தினுடைய, எங்களுடைய பிள்ளைகளுக்குரிய ஆண்டவராய், கடவுளாய் நாங்கள் மாற்றிக்கொள்ள கிருபை செய்யும். உமது பரிந்துரையை எங்களுக்கு, பரிந்துரையால் இந்த ஆசிரியை எங்களுக்கு பெற்றுத்தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். புனித தோமா இயேசுவை நமக்கு அறிமுகம் செய்தவர். அன்னை மரியாளுடைய திரு ஓவியத்தை சுமந்து வந்தவர் என்று அந்த திரு ஓவியம் நம் எல்லாருக்குமான சாட்சியமாய் நம்முடைய தேசிய திருத்தலத்தில் அழகாய் வைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய திருத்தலம் முழுவதும் 12 அப்போஸ்தலர்களுடைய திருப்பண்டங்களை தாங்கி நிற்கின்றது. இத்தகைய அற்புதமான விசுவாசத்தின் விளைநிலத்திற்கு சொந்தக்காரர்களாய் இருக்கிற நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக இந்த நாளிலே நம்முடைய ஆயர் தந்தைக்காக நாம் ஜெபிப்போம். நமது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நம்முடைய ஆயர் தந்தைக்கு புனித தோமாவினுடைய பரிந்துரையை நாம் வேண்டுவோம். புனித தோமாவினுடைய இயேசுவுக்கான இந்த இயேசுவை சொந்தமாக்கி கொள்ளுகின்ற இந்த சிந்தனை நம் எல்லாருக்குமான ஒன்றாய் அமையும்படி தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். எழுந்து நிற்போம். விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் பலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே.
அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்போடு நான் வாழுவேன், எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவேன். போராடும் நெஞ்சில் போராட்டம் நீங்க என் வாழ்வை பலியாக்குவே, என் வாழ்வை பலியாக்குவே. தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாக முடிச்சுபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்குரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க உம் திருத்துதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணரச் செய்கின்றீர். ஆகவே இன்றும் என்றும் வானதூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்
சீடர்களுக்கு அளித்த இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்தியாவின் திருத்தூதர் புனித தோமா, இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தாயே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 புனித தோமாவின் விசுவாச அறிக்கையான நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்பது நமது விசுவாச அறிக்கையாய் மாறிட அருள் வேண்டி கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு தரும் அமைதி ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி,
உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இவரே ஆண்டவர், இவரே கடவுள். இயேசுவின் திருவிருந்து கடைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையை எடு, ஆணிகள் இருந்த இடத்தை கண்டறிவாய், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். புனித யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 27வது இறைவசனம். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவருடைய ஆழத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவின் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும், அவர் எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவனுக்கு சிறப்பு ஆசிர் பெறுவோம். திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான புனித தோமாவின் மாட்சிக்கு உரிய பேறு பயன்களினால் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. மிகச்சிறந்த பாதுகாவலரின் உதவியை உங்களுக்கு அளித்து திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிர்வித்து உங்களை வழி நடத்துவாராக. உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்து செல்லும் தூய ஆவியாராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. புனித தோமாவை போல் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என அறிக்கையிட அருள் வேண்டி சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது.
இறைவனுக்கு நன்றி. நீ செய்த நன்மை நினைக்கின்றேன்,